شهر رمضان الذي أنزل فيه القرآن. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் பல இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமானது உண்ணுதல் பருகுதல். ஒருவர் தன்னுடைய உணவுக்குழாயின் மூலமாக எதை செலுத்தினாலும் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். அதேபோன்று உண்ணுதல் பருகுதலுக்கு சமமாக இருக்கக்கூடியவைகள், உதாரணமாக ஒருவர் உணவுக்கு பகரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்ஜெக்ஷன், இது எங்களுடைய உணவுக்குழாய் வழியாக செல்லாவிட்டாலும் அது எங்களுடைய நோன்பை முறித்துவிடும். ஒருவர் மறதியாக உண்டால் பருகினால் அவருடைய நோன்பு முறியாது. அடுத்ததாக உடலுறவு கொள்வது ரமதானுடைய பகல் காலத்திலே மிகப்பெரிய குற்றம். பொதுவாக அது நோன்பை முறித்துவிடும். அதே போன்று ரமதானுடைய காலத்திலே ஒருவர் உடலுறவு கொண்டால் அவருக்கு மேலதிகமான தண்டனை இருக்கிறது. அதாவது அவர் குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும், ஒரு அடிமை உரிமையிட வேண்டும். அடிமை இல்லாவிட்டால் அவர் 60 நாட்கள், அதாவது 2 மாதங்கள் நோன்பு நோட்க வேண்டும். அதுவும் அவரால் முடியாவிட்டால் 60 ஏழைகளுக்கு அவர் உணவளிக்க வேண்டும். எனவே அது மிகப்பெரிய ஒரு தவறு. அதே போன்று ஒருவர் வேண்டுமென்றே அவர் விரும்பி அவருடைய இந்திரியத்தை அவர் வெளிப்படுத்தினால் அது அவருடைய நோன்பை முறித்துவிடும். ஏனென்றால் அவர் இச்சையை தவிர்த்து கொள்ளவில்லை. இதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து, அதுதான் சரியான கருத்து. அதே போன்று பெண்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு மாதவிடாய் இரத்தம் வருகிற பொழுது, அதே போன்று குழந்தை பெற்றால் ஏற்படக்கூடிய இரத்தம் வருகிற பொழுது அவர்களுடைய நோன்பு விரிந்துவிடும். அதே போன்று ஒருவர் வாந்தி எடுத்தால் அவருடைய நோன்பு, வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் நோன்பு முறிந்துவிடும். வாந்தி வந்தால் நோன்பு முறிந்துவிட மாட்டாது. இதனை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.